வணக்கம். என்றும் அன்புடன் கேஜே ராஜன். பாவகிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகியோர் எப்போது சுப பலன்களை தருவார்கள் என்று பார்ப்போம். கோச்சாரத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் 3, 6, 11 மிகுந்த சுப பலன்களை தருவார்கள். சூரியன் 3, 6, 10, 11 மிகுந்த சுப பலனை தருவார். ஜனனகால ஜாதகத்தில் இந்த பாவகிரகங்கள் நல்ல வீடுகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும். ராகு, கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லாததால் நல்ல வீட்டில் நிற்க வேண்டும். இவர்களை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் மிகுந்த நன்மைகளை செய்வார்கள். இவர்களோடு சுபகிரகங்கள் சேர்ந்தாலும் மிகுந்த நல்ல பலனை தரும். உதாரணமாக, ராகு திசை நடைபெற்றால் ராகு நல்ல இடத்தில் நிற்க வேண்டும். நல்ல கிரகங்களின் பார்வையை பெற்று நிற்க வேண்டும். நல்ல கிரக சேர்க்கையை பெற்று நிற்க வேண்டும். வீடு கொடுத்த மற்றும் நட்சத்திரம் தந்த கிரகங்கள் சிறப்பாக நிற்க வேண்டும். சூரிய திசை நடைபெற்றால் சூரியன் நல்ல வீடுகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும். நல்ல சுப வீட்டில் நல்ல கிரக பார்வையோடும் சேர்க்கையோடும் நிற்க வேண்டும். கேது, செவ்வாய் மற்றும் சனி மேற்கண்ட அமைப்பில் மிகுந்த சுபபலத்தோடு இருந்தால் தங்களது தசாபுக்திகளில் மிகுந்த சுபபலன்களை தருவார்கள். ஒரு சுபகிரகத்தை விட மிகுந்த சுபபலம் பெற்ற பாவகிரகம் அதிகமான நற்பலன்களை தந்துவிடும். கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற சுபகிரகத்தை விட கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற பாவகிரகம் அதிகமான சுபபலனை தரும். 3, 6, 10 நிற்கும் சுபகிரகத்தை விட அங்கே நிற்கும் பாவகிரகம் அதிகமான நற்பலன்களை தரும். எனவே பாவகிரகங்கள் தசாபுக்தியில் நன்மை தராது என்று கருதக்கூடாது. எந்த கிரகமும் அமைந்த விதத்தை பொறுத்தான் அது சுபபலனை தரும். பலவீன நிலையில் இருக்கும் எந்த கிரகமும் அதிகமான சுபபலனை தர முடியாது. சுபபலமான கிரகம் பாவகிரகமாக இருந்தாலும் அது மிகுந்த நற்பலன்களை தரும். நன்றி, வாழ்த்துக்கள்.